ஹலோ எவ்ரிஒன். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோட் ஆரம்பத்தில் மீனா வந்து அவங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆர்டரை பற்றி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்து எப்படி மீனா இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு மீனா இது சத்யா தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறமா இவ்வளோ பெரிய ஆர்டர் செய்யணும்னா அதுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து ஸ்ருதி கிட்ட கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரவி ஸ்ருதியிடம் பேச போகிறாங்க. அவங்க முத்து மீனாவை பார்த்ததும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ மீனா அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டரை பற்றி சொல்கிறாங்க. சொன்னதும் ரவியும் ஸ்ருதியும் அவங்களுக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எங்களுக்கு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அதுக்கு ரவி ஸ்ருதி முகத்தை பார்க்குறாரு. உடனே ஸ்ருதி என் முகத்தை ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனா அவர் உங்ககிட்ட சம்மதம் கேட்குறாரு, உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு அப்புறமா சொல்லுங்கள் அப்படின்னு கிளம்ப போகிறாங்க. அதுக்கு ஸ்ருதி நாங்கள் ரெண்டு பேருமே இதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் இன்னும் வளரணும், நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு ஸ்ருதி ஃபோனில் பணத்தை அனுப்புறதுக்கு எடுக்கிறாங்க. அப்போ ரவி நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு தடுக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சரி, ரெண்டு பேரும் ஆளுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அப்போ அதை தொடர்ந்து விஜயாவோட டான்ஸ் கிளாஸில் டான்ஸு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அங்கே அந்த நேரத்தில் வந்து மீனாவோட பிஸ்னஸ் பண்ணுற மீனாவோட எதிரி சிந்தாமணி வந்து விஜயா கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அப்போது சிந்தாமணிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அதில் அவருடைய கையால் நமக்கு ஒரு மண்டபத்தில் ஆர்டர் தராமல் மீனாவுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கிட்ட சொல்கிறாங்க. அது கேட்டதும் சிந்தாமணி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அப்புறமா அதை பற்றி சிந்தாமணி யோசிச்சுட்ருக்காங்க. விஜயா கிட்ட வந்து என்ன நீங்கள் விஜயா வந்து சிந்தாமணி கிட்ட என்ன நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி நான் கேள்விப்பட்ட விஷயம் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் என்கிட்ட இவ்வளோ பாசமாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறீங்க, ஆனால் உங்கள் மருமக உங்களை தப்பாக பேசிகிட்ருக்குறா, உங்களுக்கு அவளை பிடிக்கலையா, அதனால தான் அவள் பூ கட்டி உங்கள் கொட்டத்தை அடக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஜயாவை ஏற்றி விடுறாங்க. இதை கேட்டதும் விஜயாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து கோவப்படுறாங்க. அதோட உங்கள் மருமக இப்போ ஒரு புது ஆர்டர் எடுக்கிறா, அதை செஞ்சு முடிச்சிட்டான்னா அவளுக்கு லட்சக்கணக்கில் லாபம் கிடைக்கும், அப்புறம் அவங்கள மதிக்கவே மாட்டா அப்படின்னு ஏற்றி விடுறாங்க. இதனால் விஜயா வீட்டுக்கு கோபமாக வந்து மீனா கிட்ட என்னை பற்றி ஊரெல்லாம் நீ என்ன பேசிட்டு திரியிற, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ வீட்டுக்குள்ளே தான் அத்தை அத்தைன்னு முன்னாடி நடிச்சிட்ருக்க, வெளியில் வந்து என்னை பற்றி நிறைய தப்பாக சொல்லிகிட்ருக்க நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு உடனே மீனா வந்து நான் எதுவுமே அப்படி தப்பாக சொல்லலையே அத்தை அப்படிங்கிறா. அப்போ ரோஹிணி விஜயாவுக்கு சப்போர்ட் செய்து விஜயா மேலே இன்னும் கோபப்படுற மாதிரியே எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை உன்கிட்ட மீனா தப்பாக பேசினா என்ன தப்பாக பேசினா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. ஆனால் சிந்தாமணி பேரை மட்டும் சொல்லவே இல்லை. அப்போ மீனாவுக்கு சப்போர்ட்டாக ஸ்ருதி பேசுகிறாங்க. அதனால் விஜயா கோபப்பட்டு திட்டிட்டு அங்கேருந்து வெளியே போகிறாங்க. இப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.